நமக்கு பிடிச்சவங்களை பத்தி நாம நினைக்க கூடாது, அவங்கள நம்மள நினைக்க வைக்கணும். புரிஞ்சுக்கோங்க. உங்க பார்ட்னருக்கு உங்க மேல அட்ராக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்க உங்களை பத்தி நினைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பத்தி நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் நல்லா ரைஸ் ஆகும். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு மெத்தட் நான் சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி உங்க பார்ட்னர்கிட்ட பேசாதீங்க. இல்ல இப்படி பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா உங்க பார்ட்னரை இக்னோர் பண்ணிருங்க. கால் பண்ணா எடுக்காதீங்க, மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாதீங்க. அடுத்த நாள் கேட்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்ல போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, இல்ல போன் அப்பா வாங்கிட்டான்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா பாருங்க, உங்க பார்ட்னர் ஒரு நாள் ஃபுல்லா உங்ககிட்ட பேசவே இல்லை. அப்ப என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பத்தி நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் நல்லா ரைஸ் ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் திங், இதை எப்பயாவது பண்ணுங்க, அட்ராக்ஷன் செமையா போகும். எப்ப பார்த்தாலும் பண்ணீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே மொத்தமா போயிடும்.